Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக யூனிக்காக எப்படி ஹேண்ட்மேடாக ஈஸியாக ராக்கி எல்லாமே செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு நம்ம ரெசினில் ராக்கி எப்படி செய்கிறது அப்படின்றது சிம்பிள் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 எல்லாமே வந்துட்டு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெசினில் வந்துட்டு நம்ம ராக்கி செய்கிறதுக்காக ரெசின் 2:1 ரேஷியோவில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ராக்கிக்குன்னு தனியாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு மோல்ட்ஸ் இருக்குது. இந்த மோல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரைஸோடய அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களுமே வந்துட்டு உங்கள் ஓன் கஸ்டமைஸ்டு ராக்கி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசினை வந்துட்டு ஹார்ட்னர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோல்டில் இருக்க எல்லா ஷேப்ஸ்லையுமே வந்துட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு மோல்டுலேயுமே அதாவது ஒரு ராக்கி ஷேப்லேயுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்-ஆன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எதுவுமே வந்துட்டு சேமாக இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இங்க்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்கஹால் இங்க்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணாலே அது வந்துட்டு நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஷேப்பில் வந்துட்டு பிங்க் அண்ட் இன்னொரு ஷேப்பில் வந்துட்டு ப்ளூ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சின்னதாக வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு 2 ராக்கி மோல்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு டெய்ஸி ட்ரைட் ஃப்ளவர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோஸில் வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், ஈவன் ஏதாவது சின்ன மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அது எல்லாமே வந்துட்டு அவைலபிளாகவே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு 2 இடத்துலையுமே வந்துட்டு டெய்ஸி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மீசை மாதிரி மொஸ்டாக் மாதிரி வந்துட்டு மோல்ஸ் இருக்கும். ஸோ ராக்கி வந்துட்டு பிரதருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணி மோல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ஷேப்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் தனித்தனியாக கூட மோல்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது. நான் இப்போதைக்கு இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வயலட் கலர், பிங்க் கலர் எல்லாமே வந்துட்டு மைக்கா பவுடர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர்ஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹால் லிங்க்ஸ், இப்போ வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ட்ரைட் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இப்போ கோல்டன் ஃப்ளேக்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கோல்டன் ஃப்ளேக்ஸ் அண்ட் சங்கி கிளிட்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது ரெண்டுமே வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஷைனிங் லுக், ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் லுக்கு வந்துட்டு அதுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக கோல்டன் ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சங்கி கிளிட்டர்ஸும் ஆட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு தனி லுக்கு கொடுக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரெண்டுமே ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு மொஸ்டாக் மோல்டு இருந்துச்சுல, அதில் வந்துட்டு எல்லோ கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நல்லா ஷைன் லுக் கொடுக்கும். நீங்கள் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஆல்கஹால் இங்க்குக்கும் மைக்கா பவுடருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆல்கஹால் இங்க் வந்துட்டு ஃப்ளாட்டாக நல்ல கலர் கொடுக்கும், மைக்கா பவுடர் வந்துட்டு நல்லா ஷைன் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு ஒரு லுக் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சங்கி கிளிட்டர்ஸ் மாதிரியே வந்துட்டு ஸ்டார் கிளிட்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதுவுமே வந்துட்டு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருந்தேன். ஸோ ஆஃப்டர் 6 hours இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு அகைன் ஒரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு நான் கோட்டிங் கொடுக்க போகிறேன். இதுவுமே வந்துட்டு 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இந்த வீடியோஸில் எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண கிடையாது. வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டியூரேஷன் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படி இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களும் ரெசின் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரெசின் எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோவாகவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் பீட்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு சில ஷேப்ஸில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்துட்டு நான் சேம் கலரில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம சில ஷேப்ஸில் மட்டும் ஒட்டி வச்சுக்கலாம். அண்ட் ரெசினில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் குயிக் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள்
ஃப்ளெக்ஸ் குவிக்குமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அது யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசின் மேலேயே வந்துட்டு அதை ஒரு கோட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஸ்டிக் ஆகிடும். நான் ரீசெண்டாக இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அசல் நமக்கு வந்துட்டு அது க்ளூ யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அண்ட் இதிலேருந்து நம்ம இந்த லெட்டர்ஸை பிரித்து எடுக்கவே முடியாது. ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணால் கூட நம்ம பிரித்து எடுத்துடலாம், பட் இதில் எடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்துட்டு நான் ஸ்டார் கிளிட்டர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா திங்ஸ்லையுமே கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்கும்போது இன்னும் ஒரு தனி ஷைனிங் லுக் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு டீமோல்டு பண்ணி எடுத்துடலாம். டீமோல்டு பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். பட் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதால உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு தனியாக இந்த மோல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து இதை டீமோல்டிங் பண்ணும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரெசன் சென்டர் பீஸ் ராக்கி எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ராக்கி ரோப் எடுத்துட்டு அதில் இப்போ நம்ம இந்த ராக்கியை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெசன் பார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு மோல்டில் டிஃபால்ட்டாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த ஜம்ப்ரிங் கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோப் இதில் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ராக்கி ஒரு சைடு வந்துட்டு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து அந்த ஜம்ப்ரிங் கனெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்துட்டு அந்த ரோப் நம்ம டைட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு இந்த ப்ரோ அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்துட்டு க்ரீனிஷ் கலரில் கொடுத்துருப்பேன் அந்த ஸ்கொயர் லெட்டர்ஸு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோப்புமே வந்துட்டு மேட்சிங்காக அதே க்ரீனில் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு அவுட்டர் லேயரில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டன் பீட்ஸ் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த உட்டன் பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்ட் 1 ராக்கி வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே சிம்பிளாக எந்த அடிஷ்னல் எஃபெக்ட்ஸுமே வந்துட்டு இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னும் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக இதை விட இன்னும் கிராண்டாக அண்ட் பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க ராக்கீஸ் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி சேம் மெத்தடில் நான் வந்துட்டு எல்லா ராக்கி அந்த சென்டர் பீசஸ்க்குமே வந்துட்டு ரோப் எல்லாமே டைப் பண்ணிட்டேன். அண்ட் சில இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோப்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த மாதிரி ராக்கீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு செயின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். சில்வர் அண்ட் கோல்டன் செயின்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த செயின் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த மோடில் வந்துட்டு ரெண்டு சைடுமே ஹோல்ஸ் இருந்துச்சுல அந்த ஹோல்ஸில் வந்துட்டு இந்த செயின் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த செயின் நம்ம ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த செயினோட திக்னஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால நமக்கு வந்துட்டு இது கனெக்டர் தேவைப்படாது. அப்படியே நீங்கள் வந்துட்டு கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ரோப் போட்டோல சேம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துட்டு இந்த சைடில் இருக்க ஹோல்ஸ் அந்த ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த செயின்லேயே வந்துட்டு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த செயினோட ஹோல்ஸில் இந்த ஜம்ப்ரிங்கை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மெத்தடை விட இது வந்துட்டு இன்னுமே சிம்பிளாக முடிஞ்சிடும். டைப் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ செயின்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா இது எப்படி நம்ம கையில் கட்டுறது அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபிஷ் ஹூக்ஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த ஹூக்ஸை வந்துட்டு இந்த கார்னரில் அந்த செயினில் இருக்க ஹோல்ஸில் நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த ஹூக்ஸ் நீங்கள் மாட்டிட்டு இன்னொரு சைடு கார்னர்லையுமே ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி அழகாக மாட்டி நம்ம ராக்கியை வந்து நம்ம பிரதர்ஸ் கையில் வந்துட்டு மாட்டி விட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பிரதர்ஸ்க்கு இதே மாதிரி கஸ்டமைஸ்டாக யூனிக்கான டிசைன்ஸ் வந்துட்டு ராக்கி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே உங்களோட கஸ்டமைஸ்டு ராக்கிஸை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ ரக்ஷாபந்தன் வரப்போது அதுக்கு முன்னாடியே உங்கள் ஆர்டர்ஸை வந்துட்டு மறக்காமல் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நீங்களே செய்யணும் நினைச்சீங்கனாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கணும்னாலும் அதுக்குமே இன்ஸ்டாகிராமில் இருக்க பேஜ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.